ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி கருப்பு கவனி கஞ்சி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் முதல்லே கருப்பு கவனி அரிசியை வந்து ஊற வச்சுருந்தேன். அது ஊற வச்சுருந்த அரிசியை வந்து எடுத்து மிக்சியில் போட்டு பல்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு சீரகம் வந்து சேர்த்துக்கிறேன். அப்புறம் ஒரு 10-15 பல் பூண்டு வந்து சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக விளக்கெண்ணெய் சேர்த்துக்கிட்டோம்னா கொஞ்சம் நல்லா மசிஞ்சு வரும், அதுக்காக சேர்த்துக்கிறோம். லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 8லேருந்து 10 விசில் வந்து விட்டு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நான் வந்து வெண்டைக்காய் வந்து சைடிஷ் பண்ணலான்னு எடுத்து வச்சுருந்தேன். அந்த வெண்டைக்காயை வந்து நல்லா கழுவிட்டு நல்லா தொடச்சி எடுத்துக்கணும். தொடச்சிட்டு வெண்டைக்காயை வந்து 2ஆக கட் பண்ணிங்கன்னா உள்ளே விதை இருக்கும். அந்த விதையை வந்து நமக்கு தேவையில்லை, அதை எடுத்து போட்டுட்டு வெண்டைக்காயோட தோல் மட்டும் வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா நம்மளோட கருப்பு கவனி அரிசி வந்து ரெடி ஆகிடுச்சு. அதை வந்து நல்லா ஒரு ஸ்மேஷர் வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணிவிட்டு, ரொம்ப கெட்டியாக இருந்தங்காட்டிக்கு நான் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்துட்டு தேங்காய் போட்டு கருப்பு கவனி கஞ்சி வந்து ரெடி பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா வெண்டைக்காய்க்கு வந்து கொஞ்சமாக வந்து கடலை மாவு, அரிசி மாவு, மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, உப்பு எல்லாம் சேர்த்து லைட்டாக தண்ணி தெளித்து ஒரு பரட்டி எடுத்துக்கலாம். அதை வந்து கொஞ்சமாக எண்ணெய் இருந்தால் போதும். அந்த எண்ணெயில் போட்டு டீப் ஃப்ரை பண்ணாமல் ஒரு அளவுக்கு ஃப்ரை பண்ணாலே நல்லா முறுமுறுன்னு வந்துடும். அந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம்னா நமக்கு கவனி அரிசியும் வெண்டைக்காய் ஃப்ரையும் தயார்.